அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் போன்ற மிக முக்கியமான எக்ஸாமுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளை நம்ம பார்க்கலாம். மிக முக்கியமான கேள்விகள் இதில் இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ பேஸ்ட் எலிஃபண்ட் ப்ரொடெக்ஷன், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தமிழில் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி யானைகளை பாதுகாக்கிறதுக்காக இந்திய ரயில்வே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா அளவுக்கு அதிகமாக யானைகள் அடிபடுது இல்லையா ரயில்வேயில், அதனால் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி யானைகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஜ்ராஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஜ்ராஜ் அப்படின்னா கஜா அப்படின்னா யானைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யானைகளை பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டத்தை காஜ்ராஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியன் ரயில்வே கொண்டு வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே லீடிங் ஓபிஎம் சோர்ஸ், அதாவது ஓபிஎம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், கஞ்சா, ஓகேங்களா. இந்த ஓபிஎம் சோர்ஸ் உலகத்திலே அதிக அளவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கஞ்சா சோர்ஸ் அதிக அளவு இருந்தது ஆப்கானிஸ்தானில். இந்த ஆப்கானிஸ்தானை சர்பாஸ் பண்ணியிருக்கு இந்த மியான்மர். நம்மளுடைய பக்கத்து நாடான பழைய பேர் பர்மா, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மியான்மர் தான் அதிக அளவு ஓபிஎம் சோர்ஸ் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் ரிப்போர்ட் சொல்லுது. அதாவது ஐக்கிய நாடுகள் இருக்குங்களே, அதனுடைய ரிப்போர்ட்டில் இப்போதைக்கு வேர்ல்டுலேயே லீடிங் ஓபிஎம் சோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபிஎல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஏலம் நடந்துச்சு, உங்களுக்கே தெரியும். அதில் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் இன் ஐபிஎல் 2024 2024 அதிக பணம் கொடுத்து வாங்கப்பட்ட பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், ஓகேங்களா. இந்த மிச்சல் ஸ்டார்க் யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா பிளேயர். இவர் இந்தியாவில் நடக்க போகிற ஐபிஎல்லில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸருக்காக வாங்கப்பட்டிருக்காரு. அவருடைய பேசிக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2 கோடி. ஆனால் அவர் வாங்கினது பார்த்திங்கன்னா 24.75 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதனால் அவர் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர், ஓகேங்களா. அதிக பணம் கொடுத்து வாங்கப்பட்ட பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 மிச்சல் ஸ்டார்க்கு தான். 24.75 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். அடுத்து மிக முக்கியமான கேள்வி, 33வது வியாஸ் சம்மன் விருதை வென்றவர் யார்? 33வது வியாஸ் சம்மன் அவார்டு, ஓகேங்களா. இந்த வியாஸ் சம்மன் விருது அப்படிங்கிறது எதுக்காக கொடுப்பாங்கன்னா சிறந்த ஹிந்தி இலக்கியத்துக்கு கொடுக்குறது. இந்த வியாஸ் சம்மன் விருது அப்படிங்கிறது சிறந்த ஹிந்தி இலக்கியத்துக்கு கொடுக்குறது. இந்த விருதை யார் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்ப பாரதி அப்படிங்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்க. புஷ்ப பாரதி அப்படிங்கிறது யாடேன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி இலக்கியத்துக்காக வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா. யாடேன் அப்படிங்கிற ஹிந்தி இலக்கியத்துக்காக வாங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், இதுவுமே முக்கியமான கேள்வி தான். லைஃப் எரிக்சன் லூனார் விருது அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப், ஓகேங்களா. லைஃப் இல்லை, லைஃப் LEIF லைஃப் எரிக்சன் லூனார் ப்ரைஸ் அப்படிங்கிறது எதற்காக கொடுப்பாங்க அப்படின்னா சிறந்த விண்வெளி ஆய்வுக்காக கொடுக்கக்கூடிய விருது தான். இந்த லைஃப் எரிக்சன் லூனார் விருது சிறந்த ஆய்வுக்காக கொடுப்பாங்க. இது யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்டில் ஹுசாவிக் மியூசியம், ஐஸ்லாண்ட் நாட்டில் கொடுக்கக்கூடிய மிக பெரிய விருது. இது ஆய்வுக்காக கொடுக்கக்கூடிய விருது தான் லைஃப் எரிக்சன் லூனார் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யார் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரோ தான் வாங்கியிருக்காங்க. அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகம் தான் வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரயான் 3 அனுப்புனாங்க இல்லையா நிலாவுக்கு, அந்த சந்திரயான் 3 திட்டத்துக்காக இந்த லைஃப் எரிக்சன் லூனார் ப்ரைஸை இஸ்ரோ வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ், இந்திரா காந்தி அமைதி விருதை வாங்கினது யார் அப்படின்னா டேனியல் பேரன்போய்ம் அப்படிங்கிறவரும் அலி அபு அவார்டு அப்படிங்கிறவரும் வாங்கியிருக்காங்க, சரிங்களா. அவார்டு இல்லை, அவார்டு அப்படிங்கிறது அவருடைய பேர், சரிங்களா. இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸை வாங்கினது 2 பேர், பேரன்போய்ம் அப்புறம் அலி அபு அவார்டு அப்படிங்கிறவர் வாங்கியிருக்கார், ஓகேங்களா. இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேனியல் பேரன்போய்ம் அப்படிங்கிறவரும் அலி அபு அவார்டு அப்படிங்கிறவரும் வாங்கியிருக்காங்க. இந்த பேரன்போய்ம் அர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவர். அதுக்கப்புறம் அலி அபு அவார்டு அப்படிங்கிறது பாலஸ்தீன நாட்டை சார்ந்தவர், ஓகேங்களா. இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸை வாங்கினது டேனியல் பேரன்போய்ம் மற்றும் அலி அபு அவார்டு, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023 ஜேசிபி ப்ரைஸ் ஃபார் லிட்டரேச்சர். இந்த ஜேசிபி ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த இலக்கியத்திற்காக கொடுக்குறது, ஓகேங்களா.
சிறந்த இலக்கியத்திற்காக கொடுத்தது. இந்த கொஷின் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வாங்கினது ஒரு தமிழர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜேசிபி ப்ரைஸை வந்து இலக்கியத்துக்காக வாங்கினது பெருமாள் முருகன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆனந்த பச்சி அப்படிங்கிற தமிழ் நாவலை இங்கிலீஷில் ஃபயர் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருந்தார். அதற்காக ஜேசிபி ப்ரைஸை வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஜேசிபி ப்ரைஸ் வந்து இலக்கியத்திற்காக கொடுக்குறது. இதை வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் முருகன். இவர் ஆனந்த பச்சி அப்படிங்கிற ஒரு தமிழ் நாவலை இங்கிலீஷில் ஃபயர் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காரு. நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.